ஓகே, நாங்கள் இப்போ எப்படி ஒரு Arduino IDE டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் வந்து ஓன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து Arduino வந்து டைப் பண்ணுங்கள். ARDUINO. இல்லை ஃபஸ்ட்டாக வர்றது Arduino ஹோம் வந்து இருக்கும். Arduino.cc அந்த இருக்கும். அதில் பார்த்தோம்னா மேலே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டாக்குமெண்டேஷன் அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து இருக்கும். அதில் Arduino IDE 1.8.13 வந்து இருக்குது. இது வந்து இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன், அதாவது மார்ச் 2ஆம் தேதி இருக்க கரண்ட் வெர்ஷன். இது வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இது மாறி இருக்கலாம். இதெல்லாம் இது பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் உங்களோட விண்டோஸுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா Windows 7 அண்ட் நியூ இயர், அதாவது Windows 7க்கும் அதுக்கு மேலே Windows 10 யூஸ் பண்ணால் இல்லை Windows 8 யூஸ் பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் நான் முதல்ல கொடுத்துக்கொள்ளுறேன். Windows 7 அண்ட் நியூ இயர். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை கண்ட்ரிபியூட் அது தேவையில்லை உங்களுக்கு. ஜஸ்ட் டவுன்லோட்டை கொடுங்க. இப்போ கீழே டவுன்லோட் ஆகுது Arduino 1.8.13. ஓகே, எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, அதை நீங்கள் டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, எஸ், அக்ரி, நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 மினிட்ஸ். உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுக்கலாம். ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகுது, முடியுது. ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு கம்ப்ளீட்டட் வருது. ஓகே, இப்போ நீங்கள் போய் உங்களோட சர்ச் பாரில் Arduino டைப் பண்ணிங்கன்னா வரும். AR. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ஒன் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கே ஃபஸ்ட்டு வந்து LED பிளிங்கான ஃபங்க்ஷன் தான் வரும். இதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறது வந்து கொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மல்டி லைன் கொமெண்ட். இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதை டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம். இதான் வந்து எங்களோட நார்மல் Arduino IDE. இப்போ நாங்கள் ஒரு Arduino கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவோம்.